அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா அருவாலும் வெட்டும் அப்படின்னா அருவாலை எல்லோரும் கையில் பிடிக்கலாம், வெட்டுன்ற தைரியம் ஒன்று இருக்குல்ல, அது எங்களுக்கு தான். நான் வந்து ஆணவத்தில் பேசலை, பட் அது அந்த விஷயம் தவறு. நாங்கள் வந்து அப்போலேருந்து வெள்ளைக்காரன் இதுலேருந்து நம்மளுக்கு வரலாறு இருக்குங்க. இன்றைக்கி எல்லா மன்னரையும் எடுத்து பாருங்கள், எல்லாருமே வந்து முக்குளத்து சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அதிக பெரும்பான்மையாக மறவர் சமூகம் இருப்பாங்க. நான் பிரிவினை பேசுகிறேன், எங்கள் இதுக்குள்ளே பிரிவினை பேச மாட்டோம். முக்குளத்தோடு நாங்கள் சொல்லுவோம், தேர்வுன்னு தான் சொல்லுவோம். இந்த மறவர் உறுப்பை சேர்ந்தால் அதிகமாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மதுரை பாண்டியனுடைய நேரடி சொந்தம் தான் பந்தளத்தாண்ட ராஜசேகர பாண்டியன். ஐயா கடவுள் ஐயப்பனுடைய வளர்ப்பு தந்தை அவர் தான். பந்தள ராஜா வந்து ராஜசேகர பாண்டியன் சொல்லி மறவர் உறுப்பை சேர்ந்தவர். அந்த இதை ஆண்டது யார், நம்ம தென்காசியை ஒரு பராக்கிரம பாண்டியன், நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா மரபு சேர்ந்தவங்க. இந்த அடையாளப்படுத்தும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுது, சரிங்களா? அதனால் இவர் வந்து தேவையில்லாமல் அந்த ஒரு விஷயத்தை வந்து அருவா அவங்களுக்கு தான் பிடிக்க தெரியுமா, நாங்களும் பிடிப்போம், நாங்களும் வெட்டுவோம் அப்படிங்கிறது வந்து மக்களை வந்து ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அரசியல் பண்ணி, இந்த எலெக்ஷன் வருது, இப்போ தேர்தல் வரப்போகுது, இதுக்கு எதாவது தயார்படுத்துறதுக்காக அந்த மக்களை திசை திருப்புறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தை வந்து கண்டிக்கத்தக்கது, ரொம்ப தவறான ஒரு வார்த்தை அது. நாங்களும் அவரை பிடிச்சி வெட்டோம் அப்படின்னா, இப்போ எங்கள் உறவுக்குள்ளேயே எவ்வளோ விஷயம் நடக்குது, கொலைகள் எங்கள் சமூகத்துக்குள்ளேயே நிறையா நடக்குது. அதனால் வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக நாங்கள் அறுவலத்துக்கு வெட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா. அது பிரச்சனை வரும்போது 10 பேர் சார், எல்லா சமூகத்துலேயுமே 10 பேர் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான். எங்கள் இதில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கோவப்படுவாங்க. இந்த ரத்தத்துக்கு உரியது, அன்பாக இருந்தாலும் சரி, அது நம்ம பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு கோவமாக தான் காட்டுவாங்க. மற்றபடி மென்மையாக நீங்கள் பழகிட்டு வச்சுக்கலாம், உயிரை கொடுத்தோம் சார், நாங்களாம் பழகிட்டு வச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த ஊரில் சென்னையில் வந்து புதுசப்போ என்னையே ஒருத்தர் கேட்டார், இன்னும் தேவர்னா பெரிய இதுவா கேட்ட பையன் இன்றைக்கி வந்து, அண்ணா என்னை ஐயா முத்துராமலிங்க தேவர் குருபூஜை போய் கூட்டு போங்கன்னு சொல்கிறாப்புல. நம்ம என்ன விதைச்சிருக்கோம், அன்பு தான் வச்சுருக்கோம், சொல்லியிருக்கோம் உண்மையை.